அப்படியே ஜூம் அவுட் பண்ணிட்டோமா, பூமி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இது சன்னு, சரியா? அப்படியே ஜூம் அவுட் பண்ணிட்டே வரோம். இப்போ நம்ம சூரியன் எங்கே இருக்குன்னு சொல்லு, தெரியாது. அப்படி ஜூம் அவுட் பண்ணிட்டே வரோம். நம்ம சூரியன் வந்து பில்லியன் ஆஃப் ஸ்டார்ஸில் ஒன்று தான், சரியா? வெளியே வந்துட்டோம். இதுதான் மில்கி வே கேலக்ஸி. இப்போ அதை கண்டுபிடிப்பாகும் எங்கே இருக்குது தெரியுதா எல்லாத்துக்கும்? அதாவது வெளியில் போயிட்டோம், அப்படி ஜூம் அவுட் பண்ணி வெளியே போயிட்டா எர்த்து தெரியும், அப்படி தானே? அந்த எர்த்தில் நம்ம எங்கே இருக்கோம்னு லொக்கேட் பண்ணுறதே கஷ்டம். அதுலேருந்து அப்படி ஜூம் அவுட் பண்ணிட்டு வெளியே போனால் சூரியன் தெரியும். சூரியன் வந்து எர்த்தோட எவ்வளோ பெருசு? 100 மடங்கு பெருசு, சரியா? 100 மடங்கு பெருசாக இருக்குது. அதுலேருந்து அப்படி வெளியே போனான்னு வச்சுக்கோங்க, நம்ம மில்கி வே கேலக்சியில் 2 பில்லியன் சூரியன் இருக்கான். சூரியன் இஸ் சன் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டார்னு சொல்லுவாங்க, சரியா? 1 ஆஃப் த பில்லியன் ஸ்டார்ஸ். 2 பில்லியன் ஸ்டார்ஸில் ஒரு ஸ்டார் தான் என்னது? சன். அதை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே வெளியே வந்துட்டோம் அப்படின்னா மில்கி வே கேலக்சி. மில்கி வே கேலக்சி இஸ் ஒன் ஆஃப் த பில்லியன் கேலக்சி. அப்படின்னா பாரு எங்கே வந்துட்டோம் பாரு. இப்போ அல்லாவுடைய படைப்போட பிரம்மாண்டம். இன்னொன்று சொல்கிறேன் உனக்கு விளங்குற மாதிரி, சரியா? மொத்தம் எத்தனை வானம் இருக்கு? அல்லா எத்தனை வானத்தில் இருக்கான்? 7 வானத்துக்கு மேலே இருக்கான், அரிசியில் இருக்கான், சரியா? வானம் எவ்வளோ பெருசு நமக்கு தெரியாது. ஆனால் மனுஷன் இதுவரையும் கண்டுபிடிச்சிக்கிறது வானம் தான். 2ஆம் வானத்துக்கு மனுஷன் இன்னும் என்ன செய்யலை, போகலை. இதுவரையும் நம்ம கண்டுபிடிச்சதுக்கே என்னது தான்? வானம் தான். நம்ம கண்டுபிடிச்சதே எவ்வளோ பெருசு? 2வது வானம் வானத்தோட எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை போட்டால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த மோதிரம் தான் வானம், அந்த பாலைவனம் தான் என்னது? 2வது வானம். விளங்குதா? அப்போ எவ்வளோ பெருசு நினச்சி பார்க்க முடியுதா? அதே மாதிரி 3வது வானத்துக்கும் 3வது வானத்தை கம்பேர் பண்ணும்போது 2ஆம் வானம் பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை போட்ட மாதிரியும். அப்போ எவ்வளோ பெருசு? விளங்குதா எல்லாத்துக்கும்? ஃபஸ்ட்டு 4வது வானம், 5வது வானம், இப்படி நினச்சிட்டே வா. அதே மாதிரி பாலைவனத்தில் மோதிரம். 7வது வானம், சரியா? 7வது வானத்தை கம்பேர் பண்ணும்போது அல்லாவுடைய அரிசி எப்படி இருக்கும்? அதே மாதிரி அல்லாவுடைய அரிசி எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னா, அதை சுமக்கிறதுக்கு 70,000 மலக்குமார்கள் இருப்பாங்களாம். அந்த மலக்கு, அந்த சுமப்பாங்களா மலக்கு, அந்த ஒரு மலக்குடைய காதுக்கும் ஷோல்டருக்கும் மத்தியில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 100 வருஷம் வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரையுடைய பயணம். எப்படி? அல்லாவுடைய அரிசியாக சுமக்கிறதுக்கு 70,000 மலக்குமார்கள், அதில் ஒரு மலக்குடைய காதுக்கும் இந்த இதுக்கும் இங்கேயும் இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? 100 வருஷம் குதிரை பயணம். அப்போ அந்த ஒரு மலக்கு எவ்வளோ பெருசாக இருப்பார், 70,000 மலக்கு எவ்வளோ பெருசாக இருப்பாங்க, அவங்க சுமக்கக்கூடிய அரிசி எவ்வளோ பெருசாக இருக்கும், அது மேலே உட்காந்துருக்க அல்லா எவ்வளோ பெருசாக இருப்பான். விளங்குதா? இப்போ இந்த படைப்போட பிரம்மாண்டத்தில் நம்ம யாரு? ஸ்மால் கிடையாது, நத்திங், ஒன்றுமே கிடையாது நம்மளாம், சரியா? அப்படி தானே? இவ்வளோ பிரம்மாண்ட படைப்பில் நம்மளாம் யாருப்பா? அப்படி தானேப்பா? நம்ம பெருமை அடிக்கலாமா? முதல்ல நான்லாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லலாமா? எப்படி சொல்ல முடியும்னு? அல்லாவுடைய படைப்புடைய பிரம்மாண்டத்தில் நம்ம ஒன்றுமே கிடையாது. அல்லாவுடைய இடத்துலேருந்து பார்த்தா நம்மளாம் ஒரு தூசியாக கூட தெரியுமான்னு தெரியல, சரியா? ஆனால் அல்லா என்ன தெரியுமா சொல்கிறான்? உலகது கர்ரம்னா பனி ஆதம், நாம் என்ன செஞ்சுருக்கோம்? ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தியிருக்கோம்னு சொல்கிறான். ஒன்றுமே இல்லை அவனுடைய படைப்பை பொறுத்த வரைக்கும், அவனுடைய படைப்புடைய பிரம்மாண்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் என்னது? நத்திங், ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவன் நம்மளை என்ன செஞ்சுருக்காங்கிறான்? கண்ணியப்படுத்தியிருக்காங்கிறான். ஒரு கொஸ்டின், இவ்வளோ படைப்பை படைச்சிருக்கானே, நம்மளை எது கண்ணியப்படுத்தினா? அல்ல எதனால்? என்ன காரணம்? இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், ஒரு மாட்டை கண்ணியப்படுத்தாமல் நம்மளை எது கண்ணியப்படுத்தினா? அல்ல ஒரு கடாவை கண்ணியப்படுத்தியிருக்கலாம், ஒரு மாடை கண்ணியப்படுத்தியிருக்கலாம். எதுக்கு நம்மளை கண்ணியப்படுத்தினா? மலக்குமார்கள் பெருசா நம்ம பெருசா? சைஸில் கேட்கல, கண்ணியத்தில். மலக்கா மனிதர்களா? மனிதர்கள் தான். ஏன்னா மலக்குமார்களுக்கு நீ நன்மை செய்யலாம் தீமையும் செய்யலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கப்படவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரோக்ராமிங்கே எப்படி தான்? நன்மை செய்கிறது மட்டும்தான். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, நன்மையும் செய்யலாம், ஆப்ஷன் கொடுத்துருக்கான் அல்லா. அப்படி கொடுத்தா தானே அங்கே ஒரு டெஸ்ட்டே இருக்கும், அப்படி தானேப்பா? அப்போ
அப்போ மனிதர்களை அல்லாஹ் மலக்களை விட கண்ணியப்படுத்தியிருக்கான். எதனால்? நான் முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டேன் தெரியுமா, குர்ஆன் எங்கே இறங்குதுன்னு கேட்டேன் தெரியுமா? அதுக்கும் இதுக்கும் ஆன்சர் சேம். குர்ஆன் எங்கே இறங்குதுன்னு கேட்டேன்னா, எங்கே இறங்குதோ அது இருக்கிறதுனால தான் அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தியிருக்கான். ஓகேயா? என்னது சிந்தனை? யார் சொன்னா? ரூஹ் சொல்லிட்டான். சரியா? நான் எவனும் சொல்ல மாட்டான்னு நினைச்சேன், சொல்லிட்டான். ரூஹ் ரூஹ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரூஹ்னா என்னது? ரூஹ்னா என்னது? ஆத்மா. சரியா? சரி, அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். மனிதர்கள் எப்படி படைக்கப்பட்டாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் எப்படி படைச்சான்? யாருக்கா தெரியுமா? இதால களிமண். இதே களிமண்ணால தான் ஆடு மாடையும் படைச்சிருக்கான். என்ன டிஃபரன்ஸ் அப்போ? அல்லாஹ் என்னது? பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னா என்ன தெரியுங்களா? கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்லுவாங்க. சிக்ஸ்த் சென்ஸ். சூப்பர். ஒரு மிருகத்திட்டையும் நம்மள்கிட்டையும், அவங்க ரெண்டு பேருக்கும் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது தான்? அந்த சிக்ஸ்த் சென்ஸ் தான், பகுத்தறிவு தான். சரியா? நான் ஒன்று சொல்கிறேன், ஷைத்தானுக்கும் பகுத்தறிவு இருக்கு, ஜின்னுக்கும் பகுத்தறிவு இருக்கு. இப்போ சொல்லு, இது போக அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கான் நம்மளை கண்ணியப்படுத்த? ஆதம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் படைக்கும் போது சல்சால்னு சொல்கிறான். சரியா? ஒரு களிமண்ணை சுற்றி ஒரு டியூப் மாதிரின்னு வச்சுக்கோயேன், நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சரியா? அல்ல டியூப் ஃபார்மில் தான் படைச்சா, ஆனால் நம்ம நினைக்கிற டியூப் கிடையாது. சரியா? பைப் மாதிரி நினச்சிடாத, விளங்கத்துக்காக. சல்சால்னா தட்டினால் சத்தம் வரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. தட்டுனா நல்ல சவுண்ட் வரணும்னா என்ன இருக்கணும்? அதில் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கணும். சரியா? அப்படின்னா தான் என்ன செய்யும்? தட்டுனா நல்ல நடுவில் ஹாலோவாக இருக்கணும். சரியா? ஷைத்தான் வந்து பார்க்குறான், எஞ்சி கொஞ்ச நேரம் நில்லு. சரியா? உனக்கு அடுத்த கொஸ்டின் உனக்கு தான் கேட்பேன். சரியா? பக்கத்தில் பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, தூங்கணும்னா தூங்கிக்கோ, எழுப்பி விடுவானா. சரியா? சரி. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைச்சக்கப்புறம் ஷைத்தான் என்ன செய்கிறான்? இப்லீஸ் இருக்காம்ல, இந்த கதை எல்லாரும் தெரியுங்களா? இப்லீஸ் அல்லாஹ் சஜ்தா செய்ய சொன்னான், அவன் சஜ்தா செய்யலை. சரி, ஷைத்தான் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த படைச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த களிமண், அதுக்குள்ளே போயிட்டு வரான். சரியா? உள்ளே போயிட்டு வந்து சொல்கிறான், அவனால் போக முடியுது அதுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறான். என்னால் இவனை என்ன செய்ய முடியும்? கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். சரியா? அப்புறம் அல்லாஹ் வந்து பகுத்தறிவு கொடுக்குறான் நமக்கு. சரியா? அந்த பகுத்தறிவு யாருக்கும் கொடுத்துருக்கான்? யாருக்கும் கொடுத்துருக்கான்? ஷைத்தானுக்கு கொடுத்துருக்கான், ஜின்களுக்கும் கொடுத்துருக்கான். சரியா? ஷைத்தான் ஒரு ஜின்னு தான். இது போக அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? ஒனஃபக்த ஃபீஹி மிர் ரூஹி ஃபவகஅ லி சாஜிதீன். நான் என்னுடைய ரூஹை என்ன செய்வேன்? ஊதுவேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்ன சொல்கிறான் அல்லாஹ்? நான் என்னுடைய ரூஹை ஊதுவேன், நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாரும் சாஜிதீன், சஜிதா செய்யணும். சரியா? இதுவரை விளங்குதா எல்லாத்துக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எதனாலலாம் படைச்சான்? களிமண். ரெண்டாவது என்ன கொடுத்தான்? என்ன கொடுத்தான்? ரூஹ் ரெண்டாவதா கொடுத்தான். ரெண்டாவது என்ன கிடைச்சிச்சு? பகுத்தறிவு. மூணாவதா என்ன கொடுத்தான் அல்லாஹ்? ரூஹ். சாதா ரூஹ் இல்லை, ரூஹ், ரூஹி அப்படின்னு சொன்னான் அல்லாஹ். என்னுடைய ரூஹ் அப்படின்னு சொன்னான். என்னுடைய ரூஹ்னா அல்லாஹ்வுடைய ரூஹ்னு நினைச்சிடக்கூடாது. அப்போ அல்லாஹ்வுடைய ரூஹ் தான் இருக்கு போல நமக்குலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அது அல்லாஹ் தான் கையால் படைச்ச ரூஹ். அதை என்ன செய்கிறான்? உள்ள அனுப்பிட்டான். அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகுல இருந்து அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் படைக்கிறான். நம்ம எல்லாரும் எப்படி படைக்கிறான்? இப்படி இல்லை, நம்மளுடைய ரூஹை படைக்கிறான். சரியா? நம்மளுடைய ரூஹை அல்லாஹ் படைச்சிட்டு நம்மளுடைய ரூஹை அல்லாஹ் என்ன செய்கிறான்? படைக்கிறான். சரியா? அது தெளிவாக தெரிய மாட்டேங்களா? அப்போ எதுக்கு அங்கே பார்க்குறியா? யூஸ் இருக்கா? சரி, கவனி, நான் சொல்ல வர விஷயத்தை கவனி. சரியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகுல இருந்து அல்லாஹ் நம்மளுடைய ரூஹை படைக்கிறான். சரியா? அதில் யாரெல்லாம் இருப்போம்? நான் இருப்பேன், நீங்கள் எல்லாரும் இருந்தீங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க, ஃபிரௌன் இருப்பான், அபூஜஹல் இருப்பான்,
மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, எல்லா மனிதர்களும் இருந்தாங்க. அன்னையிலேருந்து கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய படைக்கப்படக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரு இடத்துல ஒன்று கூட்டினான். எப்படி இருக்கும் பாரு. நம்ம எல்லாரும் ஆல்ரெடி ஒரு இடத்துல கேதர் ஆகிருக்கோமான்னு என்ன செஞ்சுருக்கோம்? ஆயிருக்கும். அங்கே யாரும் இருப்பான்? மோடியும் இருப்பான். ரைட்டா? சரியா? இப்போ எல்லாரும் இருப்பானோ. சரியா? அங்கே வச்சு அல்லாஹ் நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்டான். என்ன அப்படின்னா, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் தான் உன் ரப்புன்னு சொல்லி நீ சாட்சி சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டான். இந்த கொஸ்டின் எதை மீன் பண்ணுது? இப்போ உதாரணத்துக்கு புரியுதால அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏறி நின்ன உடனே கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, என்ன அர்த்தம்? அதுக்கு எதாவது மீனிங் இருக்கா? நான் வந்து நின்று மைக்க மாட்டின உடனே புரியுதால அப்படின்னு கேட்குறேன், ஏதாவது மீனிங் இருக்கா? இப்போ நான் புரியுதாலன்னு கேட்குறேன், மீனிங் இருக்கா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பேர் ரெட்டாரிக்கல் கொஸ்டின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன கேட்டிருக்கான்? நான் தான் உங்கள் ரப்புன்னு சொல்லலை, நான் தான் உங்கள் ரப்புன்னு சாட்சி சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடியே அல்லாஹ் நமக்கு உள்ள ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கான். அவன் தான் ரப்புன்னு நமக்கு ஆல்ரெடி என்ன செய்யும்? தெரியும். அது எதனால தெரியும் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் ஃபித்ரான்னு சொல்லுவான். சரியா? என்னது 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 ஃபித்ரா. சரியா? ஃபா தோ ரா. சரியா? ஃபித்ரா. இந்த ஃபித்ராங்கிற வார்த்தையை ஃபத்தரங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. இந்த ஃபத்தரை அன்றாட நம்ம டெய்லி தொழுகையில் சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த வார்த்தையை எதில் சொல்கிறோம்? என்ன சொல்கிறோம்? எதில் சொல்கிறோம்? சொல்லு. ஃபத்தரன் எதில் சொல்கிறோம் நம்ம? வஜஹத். சரியா? இன்னி வஜஹத் வஜ்ஹல் லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் வந்து வானங்களையும் பூமியையும் நான் படைச்சேன்னு சொல்லத்துக்கு ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த்னு சொல்லுவான். ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த்னா ஆரிஜினேட்டர்னு அர்த்தம். முன்மாதிரி இல்லாமல் படைச்சான். சூரா ஃபாத்திர்னு குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கு, 35வது சூரா, யாசீனுக்கு முந்தின சூரா. சரியா? அதில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபாத்திரி ஸமாவாத்தி வல் அர்த்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? ஆரம்பிப்பான். சரியா? அப்போ ஃபத்தரன்னா என்னதுடா? இப்பதானே சொன்னேன். ஃபத்தரன்னா என்னது? ஆரிஜினேட்டர். சரியா? அப்போ ஆல்ரெடி உள்ள நம்மளுடைய ஆரிஜின் அப்போ என்னது? நம்மளுடைய ஃபித்ரானா அப்போ ஆரிஜின் தானே. அப்போ நம்மளுடைய ஆரிஜின் முதல்ல அல்லாஹ் நமக்கு படித்தது என்னது தான்? ஃபித்ரா தான். அந்த ஃபித்ராவை ப்ரோக்ராம் பண்ணி வச்சு நம்மளை என்ன படித்தான்? எதுவா படித்து நம்மளை ஒன்று கூட்டினான். எதுவா படிச்சுப்பா ஒன்று கூட்டினா? ரூஹ். சரியா? ஒன்று கூட்டி ஆல்ரெடி அல்லாஹ் நம்மள்கிட்ட ஒரு டெஸ்டிமோனி வாங்கிட்டான். என்ன வாங்கிட்டான்? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? மந்தமாக போதா? அப்படி போச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரியா? சரி, நம்ம ஆல்ரெடி அல்லாஹ்க்கு என்ன செஞ்சிட்டோம்? ஒரு டெஸ்டிமோனி கொடுத்துட்டோம். என்ன கொடுத்தோம்? அல்லாஹ் நீ தான் ரப்புன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அல்லாஹ்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம். இப்போ சொல்லு, பிறக்கும் போது ஒருத்தன் எப்படி தான் பிறப்பான்? அப்போ எப்படி பிறப்பான்? முஸ்லீம்ங்கிறது ஒரு ஜென்ரல் டேர்ம். தௌஹீத்வாதியாக பிறப்பான்னு சொல்லலாம். தௌஹீதுனா என்னது? சூப்பர். ஓரிரை கொள்கை. ஒருத்தன் தான் என்னை படைச்சான் அப்படிங்கிறோட ஃபித்ரத்தோடய தான் நம்ம என்ன செய்வோம்? பிறப்போம். நம்மளை கரப்ட் பண்ணுறது யாரு? வெளியில் உள்ளது தான். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் தான் நம்மளை என்ன செய்யுது? சிலையை வணங்க வைக்கிது, மிச்ச ஷிர்க் பண்ண வைக்கிது. இதெல்லாம் வெளியில இருந்து. ஒருத்தனை அப்படி தனியாகவே வளர விட்டான் அப்படின்னா அவன் எப்படி தான் வளருவான்? ஒரு இறைவனை வணங்குறவனாக தான் என்ன செய்வான்? அவனுக்கு அல்லான்லாம் அதுக்கப்புறம் சொல்லி தான் கொடுக்கணும். ஆனால் ஆல்ரெடி அவனுக்கு ப்ரோக்ராமிங். இப்போ ஒரு புது ஃபோன் வாங்குறோம்பா, ஃபோன் வாங்கினா ஆல்ரெடி என்ன ஆப்லாம் இருக்கும்? ஃபோனு, ஃபோட்டோஸு, கேலரி இதெல்லாம் இருக்குமா? அது போதானே நம்ம டவுன்லோட்லாம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பிறக்கும் போதே நமக்கு ஆல்ரெடி அல்லாஹ் ஒரு ஆப்பை பில்ட் பண்ணி வச்சிருக்கான். அது என்னது? அந்த ஆப் பேர் என்னது? தௌஹீது. சரியா? ஓரிரை கொள்கை. இன்னொன்று என்னது அப்படின்னா மொராலிட்டினா என்னது? அந்த இப்போ ஜின்ன ஆடுது அவனுக்கு இஞ்சம்ல. மொராலிட்டினா என்னது? கவுனி. சரியா? அடுத்த கொஸ்டின் உனக்கு தான் கேட்பேன், செகண்ட் கொஸ்டின். சரியா? சரி, இப்போ கொலை பண்ணுறது தப்பா இல்லையா?
தப்பு தானே? கொடூரமாக கொலை பண்ணுறது தப்பா இல்லையா? தப்பு தான். சரியா? உம்மா 3 வயசுலேருந்து 4 வயசுலேருந்தே கொலை பண்ணாதலப்பா, கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தாங்களா அவனைய? இயற்கையாகவே நமக்கு என்ன செய்யும்? எவனும் சொல்லாட்டாலும் நமக்கு தெரியும் கொலை பண்ணுறது என்னது தான், தப்பு தான் சொல்லி. தெரியுமா தெரியாதா? உலக சமுதாயத்தில் எவனுமே அநியாயமாக கொலை பண்ணுறத சரின்னு சொன்னதே கிடையாது. சரியா? அதே மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறது எவனா கெட்டதுன்னு சொல்லுவானா? அது என்னது தான், நல்லது தான். இதை நமக்கு சொல்லி கொடுக்காட்டாலும் நமக்கு தெரியும் இது என்னது தான், நல்லது தான் சொல்லி. இதுதான் என்னது? ஃபித்ரா. ஃபித்ரால அல்லாஹ் நமக்கு கொடுத்த மொராலிட்டி. விளங்குதா? எல்லாத்துக்கும் விளங்குதா? விளங்குதா? கொட்டாய் விடுற விளங்குதா? விளங்குதா உனக்கு? சரி. இப்போ ஃபித்ரால ஆல்ரெடி அல்லாஹ் 2 விஷயம் கொடுத்துருக்கான். ஒன்று என்னது? ஒன்று தௌஹீது, இன்னொன்று மொராலிட்டி. மொராலிட்டின்னா என்னது? ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு ஏழைக்கு உதவுனா, உதாரணத்துக்கு நீ ஒரு செம்ம கடுப்பில் இருக்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு முக்கில் நடந்து போயிட்டு இருக்க, 10 பேரை போட்டு அடிக்கணும் போல இருக்கு, ஒரு கண்ணு தெரியா ஒரு பெரியப்பா அங்கே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோ. சரியா? வர கோபத்துக்கு கண்ணு தெரியாதுன்னா நாளைக்கு அவரால் உன்னை அடையாளம் காட்ட முடியுமா? போட்டு அவரை பிரிச்சுட்டேன். சரியா? அடின்னு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சந்தோஷமா இருப்பியோ? சந்தோஷமா இருப்பியா? கில்ட்டாக இருக்கும். சரி, இப்படி அவரை அடிச்சிட்டோமாடா அப்படி ஒரு வருத்தம் இருக்குமா இருக்காதா? எவனாவது உன்னை பார்த்தானா? எவனும் பார்க்கல. நாளைக்கு அவர் உன்னைய மாட்டி கொடுக்க போறாரா? இல்லை. ஆனாலும் ஒரு கில்ட் இருக்குமா இருக்காதா? அதுதான் ஃபித்ரா. சரியா? அதே மாதிரி அப்படி ஆப்போசிட்டா பாரு, அவர் கண்ணு தெரியாத ஆளு அப்படி உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு ஒரு போர்வையை கொடுத்துட்டு அவருக்கு சாப்பாடை நீயே எடுத்து ஊட்டி விட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்ற. சரியா? வீட்டுக்கு வந்து இதை எவனா பார்த்தானா? நீ ஊட்டி விட்டத எவனா பார்த்தானா? நாளை பின்ன அவர் உனக்கு கைமாறு செய்ய போறாரா? இல்லை. ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? ஒரு திருப்தி இருக்குமா இருக்காதா? அதுதான் என்னது? ஃபித்ரா. இப்போ விளங்கிட்டா? ஃபித்ரானா என்ன விளங்கிட்டா? ஃபித்ராவுடைய 2 குணம் என்னன்னு சொல்லு. நின்றுட்டே தூங்குறான் பாருல. ஃபித்ராவுடைய 2 குணம் என்னது? தௌஹீது, இன்னொன்று மொராலிட்டி. சரியா? மொராலிட்டினா என்ன தெரிஞ்சுட்டா? சரி. இந்த 2 மூலமாக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? படைக்கப்பட்டிருக்கோம். பொதுவாலே சினிமாவில் ஹீரோவை எப்படி காட்டுவோம்? அப்படி எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் உதவுறது. ஹிட் ஆகிற படம்லாம் இப்படி கீழே இருந்து அப்படி மேலே வந்து கீழ் ஜாதியிலேருந்து அப்படி உயர்ந்து பெரிய ஆளாக வர்றது, இதுதான் காட்டுவோம். ஏன்னா பொதுவாகவே நம்மளுடைய ஃபித்ராவை எதை நோக்கி தான் போவோம்? அடுத்தவருக்கு உதவுறது, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவுறது. இதுதான் நம்மளுடைய இயற்கை. அந்த சென்டிமெண்ட்டை தான் சினிமாவில் என்ன செய்கிறான்? யூஸ் பண்ணுறான். சரியா? வில்லனை எப்படி காட்டுவோம்? கொடூரமாக கொலை பண்ணுறது அப்படி காட்டுவோம். அப்படி தானே? இயற்கையாகவே வில்லன் கொலை பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்குமா இருக்காதா? இதுதான் ஃபித்ரா. சரியா? விளங்கிட்டா? ஃபித்ரா என்னன்னு விளங்கிட்டா? அப்போ பொதுவாக நம்ம ஃபித்ரா நல்லவனா கெட்டவனா? ஃபித்ரா நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? நல்லது. எதனால நல்லது? ஏன்னா நமக்கு தேவையானது அது மட்டும்தான். அல்லாஹ் ஈமான் கொள்ளணும், நல்ல அமல் செய்யணும். இது 2மே தான் ஃபித்ரால இருக்க. அப்படி தானே? அல்லாஹ் ஈமான் கொள்றதும் ஆல்ரெடி நம்மள்ட்ட ஆப்பில் இருக்கு, தௌஹீத் ஆப்பு. இன்னொரு ஆப் பேர் என்னது? மொராலிட்டி ஆப். இந்த 2மே நம்மள்ட்ட தான் ஆல்ரெடி இருக்க. சரி, ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். சரியா? சொல்லுவியாளா? முறைக்கிற முறை பார்த்தா போய் என் வண்டியில் இல்லை அதெல்லாம் அத்து விட்டுருவான்னு நினைக்கேன். உட்கார்ல எப்போ? நீ உட்கார்ல. சரி, என்ன கேட்டேன்? ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். சரியா? ஒருத்தன் தனியாகவே வளர்றான்னு வச்சுக்கோ. அவன்கிட்ட என்ன இருக்குது ஆல்ரெடி? அப்போ ஃபித்ரா இருக்குது. ஒருத்தன் தனியாகவே வளர்றான், அவன்கிட்ட ஃபித்ரா இருக்குது. சரியா? தனியாகவே வளர்றான். வெளியிலேருந்து எவனும் என்ன செய்யலை? ஒரு நல்ல குணமும் சொல்லிக் கொடுக்கல, எந்த கெட்ட குணமும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. சரியா? அவன் நல்லவனாக வளருவானா கெட்டவனாக வளருவானா? எப்படி வளருவான்? தப்புன்னு நான் சொல்கிறேன். நல்லவனாகவும் வளரலாம், கெட்டவனாகவும் வளரலாம். நல்லவனாக வளருவானா ஏன் நமக்கு தெரியும். எதனால? எதனால? ஆல்ரெடி ஃபித்ரா ப்ரோக்ராமிங்கே எப்படி தான் இருக்குது? நல்லவனாக தான், நல்லதை நோக்கி தான் இருக்குது. கெட்டவனாக வளருவானா அது காரணம் என்னவா இருக்கும்? உள்ள இன்னொருத்தன் கிடக்கிறான்னு அர்த்தம். அப்போ அது யாரு? யாரு? வேற என்ன எவனோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, நப்சு. சரியா? நப்சு தான் நமக்கு ஆல்ரெடி உள்ள நப்சு கூட சேர்ந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும்? வளர்ந்துட்டே இருக்கும். அது எதை நோக்கி இழுக்கும்? எதை நோக்கி இருக்கும்? கெட்டதை நோக்கி. எப்படி தெரியுமா?
சும்மா பாரு, உதாரணத்துக்கு நீ இன்ஸ்டாவை பார்த்துட்டு இருக்கன்னு வச்சுக்கோ, தப்பான ஒரு படம் வரும், அப்படி மாத்திருவியோ? அப்படி நல்லவங்களா எல்லாரும் சே ஒரு அந்நிய பெண் பார்க்கக்கூடாது இன்ஸ்டாவில், அப்படியா? இயற்கையாக பார்க்கணும் தோணுமா தோணாதா? எல்லாத்துக்கும் தோணும், எல்லாத்துக்கும். அப்படி தோணுனா நீ கெட்டவன்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் தோணும். சரியா? அதுதான் நப்சோடைய இயற்கையே. சரியா? நான் 3 வகையான நப்சு உனக்கு சொல்கிறேன். சரியா? 3 வகையான நப்சு உனக்கு சொல்லுவேன், சொல்லி முடிச்சுட்டு கொஸ்டின் கேட்பேன். சரியா? 3 வகையான நப்சு. 1, நம்மளை பாவத்தை நோக்கி இழுக்குது தெரியுமா ஒரு நப்சு? அது எல்லாத்துமே இது போட்டு வச்சேன், ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. சரி, பாவத்தை நோக்கி ஒரு நப்சு, அந்த மெட்டீரியல் கையில் இருக்காளா? அதில் போட்டிருப்பேன். சரியா? 3 நப்சு. சரியா? அந்த செகண்ட் பேஜில் பாரு. சரி சரி சரி, கவனிச்சுட்டே எடுக்கலாம். சரியா? 3 வகையான நப்சு அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். சரியா? முதல்ல நம்மளை பாவத்தை நோக்கி இழுக்கக்கூடிய நப்சு, அந்த நப்சு பேர் தான் நப்சுல் அம்மாரா. என்னது? நப்சுல் அம்பரு. அப்படின்னா என்ன தெரியுமா? அம்பரு அப்படின்னா கமாண்ட். சூப்பர். அம்பருனா ஏவுறது, செய் அப்படின்னு சொல்றது. அம்மாரா அப்படின்னா குர்ஆன்ல குன்னா செஞ்சா, இப்போ கத்தலை அப்படின்னா என்ன தெரியுமா? கத்தலை கொன்றான். கத்தலை அப்படின்னா மசாக்கர் பண்ணான், கொஞ்சம் கொஞ்சமா கொன்னான் அப்படின்னு அர்த்தம். குன்னா செஞ்சா என்னவா மாறும்? அந்த வேர்டோடைய பவரே மாறும். சரியா? நசல அப்படின்னா இறங்குதல், நஸ்ஸல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கு. குர்ஆனை அல்லாஹ் நஸ்ஸலன்னு தான் சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செஞ்சோம், இறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? சரி, இப்போ அம்ருனா என்னது? அம்ருனா என்னது? ஏவுதல், கமாண்டு. அம்மாரா அப்படின்னா அதுக்கு மேலே. அப்படின்னா என்னது? பிடிச்சி இழுத்துருவான், ஏவ மட்டும் மாட்டான், எப்படியா பிடிச்சி உன்னை பாவத்தில் இழுத்து போட்டுருவான். அம்மாரத்தை சூனா பேட் டீட்ஸ், கெட்ட பழக்கம். நப்சுல் அம்மாரத்தை கெட்ட பழக்கத்தை நோக்கி உன்னைய இழுக்கக்கூடிய நப்சு, அதான் நப்சுல். எல்லாத்துட்டையும் தான் கேட்குறேன், நப்சுல் அம்மாரா. சரியா? இந்த நப்சுல் அம்மாரா எதை நோக்கி இழுக்கும்? உன்னைய எதை நோக்கி இழுக்கும்? கெட்ட பழக்கத்தை நோக்கி. சரியா? அப்படிதான் நம்ம நப்சு ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. நம்ம நப்சோட இயற்கை என்னதுதான்? நப்சுல் அம்மாரா தான். சரியா? நடுநிலையான ஒரு நப்சு இருக்கு. சரியா? அதுதான் நப்சுல் லவ்வாமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கில்ட்டி சோல்னு அர்த்தம். கில்ட்னா என்னது? கில்ட்னா என்னது? குற்ற உணர்ச்சி. ஒரு கில்ட் இருக்குமா? ஒரு தப்பு செஞ்சா என்ன செய்யும்? ஒரு மாதிரி இருக்குமா? கில்ட் எல்லாத்துக்கும் இருக்கும். சரியா? அதே என்னது? நப்சுல் லவ்வாமா. சரியா? இன்னொரு நப்சு இருக்கு, அதான் நப்சுல் முத்மஇன்னா. சரியா? யா அய்யதுஹன் நப்சுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. இந்த நப்சுல் முத்மஇன்னாவை கொண்டவங்களை தான் அல்லாஹ் என்ன செய்வானா? எங்க அனுப்புவான்? வதுகுலி ஜன்னதி. ஜன்னத்னா சொர்க்கம், கார்டன். சரியா? அப்போ நப்சுல் முத்மஇன்னா கொண்டவங்க, முத்மஇன்னானா தத்மஇன்னா, அல்லாஹ்வின் மீது திருப்தி அடைந்த ஆத்மா, சாந்தி அடைந்த ஆத்மான்னு சொல்லி அர்த்தம். சரியா? சரி, 3 நப்சு என்னதுலாம் நான் சொன்ன வரிசையில் சொல்லணும். முதல்ல என்னது? நப்சுல் அம்மாரா. ரெண்டாவது நப்சுல் லவ்வாமா. மூணாவது நப்சுல் அம்மாரா எங்க நோக்கி நம்மளை இழுக்கும்? எதை நோக்கி? கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கம் எங்க கொண்டு போய் விடும்? நரகத்துல. அப்போ நப்சுல் அம்மாரா எங்க கொண்டு போய் விடும்? நம்மளை நரகத்துல. நப்சுல் லவ்வாமாங்கிறது ஒரு நடுநிலையானது. இன்னொன்று என்னது? நப்சுல் முத்மஇன்னா, அது நம்மளை எங்க கூட்டு போகும்? சொர்க்கத்துக்கு. விளங்கிட்டா? இதுவரை எல்லாத்துக்கும் விளங்கிட்டா? சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. ஃபோனை பார்த்துட்டு இருக்கோம், வீட்டில் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம். ஃபோனை யாரும் எடுத்து செக் பண்ணவும் மாட்டான்னு வச்சுக்கோ. சடான ஒரு இன்ஸ்டிங்க்ட் வருது. நப்சுல் அம்மாரா பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணிலாம் பாவம் செய்ய வைக்காது, ஒரு ட்ரிகர் தான். சடன் தோணும், என்ன செஞ்சிருவேன்? பாவம் பண்ணிடுவேன். அப்படி தான் இருக்கும். எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே?
பாவம் செய்யாமல் யாரும் இருக்கீங்களப்பா? பிளான் பண்ணி இப்போ மது அருந்துறவன்னா இருக்கட்டுமே, அப்படி 1 இயராக யோசிச்சுட்டே இருக்கான், மது அருந்தணும்னு சொல்லிட்டு கடைசியில் செய்கிறான். அப்படி இருக்க மாட்டான், சும்மா அப்படி ஃப்ரெண்டோட போயிருப்பான், எவனா குடிச்சிருப்பான், எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு வாங்கிடுவான், அப்படியே அடிக்ட் ஆயிடுவான். விளங்குதா நான் சொல்கிறது? ஒரு என்னது தான், அதுதான் ஷைத்தான் என்ன செய்வான், வஸ்வாஸ் போடுவான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? ஷைத்தான் என்ன செய்வான், ஷைத்தான் உள்ளத்தில் வந்து சொல்லிட்டு போயிடுவான். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் வந்து நம்மளாம் குற்றம் பிடிப்பான், நம்மளை அஸ்தக்ஃபிருல்லாஹ் நம்மளை கிடையாது, பாவம் செஞ்சவங்களை, சரியா? நரகவாசிகளை அல்லாஹ் என்ன செய்வான், குற்றம் பிடிப்பான். பாவம் செஞ்சவங்கன்னா நம்மளும் அதில் சேர்ந்துருவோம். நரகவாசிகளை அல்லாஹ் என்ன செய்வான், குற்றம் பிடிச்சிட்டு யாமலை இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, அந்த இருக்கானா யாரை கை காம்போ நம்ம எல்லாரும் ஷைத்தானை என்னமா சொல்லுவான், எல்லாம் நான் அவன்கிட்ட சொல்ல மட்டும் தான் செஞ்சேன், பிடிச்சி செய்யலாம் சொல்லலை, அவன் தான் என்ன செஞ்சான். திடீர்னு ஒரு கெட்ட நினப்பு வரும், எங்க இருந்துடா அந்த நினப்பு வந்துச்சு அப்படி நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கெட்ட நினப்புலாம் வரும், சரியா? அதெல்லாம் யார் போட்டுட்டு இருக்கா, ஷைத்தான், சரியா? நஃப்சுல் அம்மாரா மூலமா, சரியா? அப்போ கெட்ட பழக்கம், ஒரு கெட்ட இன்ஸ்டிங்க்ட் உடனே வருது, அசிங்கமான படம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இருக்கும்போது வருது. அது வருது தெரியுமாண்ணா, அதை கொடுக்கறது யாரு, நஃப்சுல் அம்மாரா. அதை பார்க்க போக முன்னாடி ஒரு கில்ட் வருமா, யாராவது ஒரு